ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. இது ஒரு சின்ன ஆர்டர். இதில் ஒரு 15, 14, 13 கூட இருக்குதுங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது gift கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி சின்ன சைஸ் போடுவோம் இல்லைங்களா, அது கேட்டிருக்குறாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு கலர் போட்டோம்னா அதே கலரில் தான் கேட்குறாங்க. அதனால் கொஞ்சம் டிசைன் நான் ரவுண்ட் ஷேப்பில் போடணுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு போட்டேன். சரி, அது வேறு ஒரு சேனலில் போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேங்க. மேலே ஹேண்டில் இது 16 நீளம், அகலம் 8ங்க. அந்த சைஸில் இது gift கொடுக்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இதை இந்த 4 நாளாக பிரித்து போடுற பேட்டர்னில் போடுவோம் எப்போவுமே. இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கூடை ஒரு ரோலுக்கு ஆகும். இந்த நம்ம திக் ஒயர்னால் ஒரு ரோல் கண்டிப்பாக முடிஞ்சிருங்க. கொஞ்சம் சாஃப்ட்னஸாக இருக்கிற ஒயர்ஸ்னால் ஒரு 4 அடி 5 அடி ஒயர் மீறும், அவ்வளோதான். இது அளவுகள்லாம் இதுக்கு 5 அடி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் மேலே கூடுதலாக வேணும், இல்லை எங்களுக்கு ஒயர் உள்ளே சொருகிறதுக்கு பத்தாது அப்படின்னாக்கா 5.25 வச்சுக்கோங்க. அவங்கவுங்களுக்கு எப்படி எப்படி தோணுதோ அப்படி செய்துக்குங்க. ஒயர்ஸை பொறுத்துங்க. ஒயர் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் சொல்கிற அளவுலேயே நாங்கள் எடுக்கிறோம் செய்கிறோன்னெல்லாம் கேட்டுறாதீங்க. ஏன்னா அதுக்கும் கேட்குறதுக்கு வருவீங்க. அந்த மாதிரியும் கேட்காதீங்க. அளவுகள் எதுக்கு சொல்கிறோன்னா, ஒயர் கூட பின்னுறவங்க சேல்ஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஒயர் கூட பின்னுறவங்களா இருக்கட்டும், அதுக்காக அளவு சொல்கிறோம். வாங்கி சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு அளவு சொல்கிறதில்ல, சரிங்களா? இடையில வாங்கி சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு இது அளவுகள் கிடையாது. இதவே என்ன பண்ணுவாங்க, சேல்ஸ் பண்ணுறவங்க என்ன கேட்குறாங்க, பின்னுறவங்க ஒருத்தர், கடைக்காரர் ஒருத்தர் சென்டரில் வாங்கி சேல்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க என்னன்னு கேட்பாங்க, இது ஒரு ரோல் தானே, ஏன் அது அவ்வளோக்கு சொல்கிறீங்க அப்படின்னு பின்னுறவங்கக்கிட்ட கேட்பாங்க. பின்னுறவங்களுக்கு தான் அதனுடைய வழிகளும் இதுவும் தெரியும், சரிங்களா? ஒயர் வாங்கி நீங்கள் ஒயர் போட்டுடுறேன், நிறைய பேர் ஒயர் நான் போட்டுடுறேன், நீங்கள் பின்னி கொடுங்க, பின்னுறதுக்கு கூலி மட்டும் வாங்கிக்கோங்கன்றீங்க, சரிங்களா? அதுவும் வர்ற பார்சல்து ஒரு சார்ஜஸ் நம்மளுதுன்னுவாங்க, அவங்க எடுத்துக்கிறது ஒன்றுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதுக்கு பெனிஃபிட்டு ஒரு 10 ரூபா 20 ரூபா நம்மளுக்கு லெஸ் ஆகிடும். அவங்க இன்னும் அதிகமாக வச்சு விற்கலாம், இல்லை குறைவாக சேல்ஸ் பண்ணலாம், அது அவங்களுடைய இது, சரிங்களா? ஏன்னா இது எதுக்கு சொல்கிறேன்னா, இது அளவுகள் சொல்கிறது நான் ஒயர் கூட பின்னுறவங்களுக்கும் இருக்கட்டும், பின்னி சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ஒயர் கூட அளவுகள் நாங்கள் சொல்கிறது. அளவு சொல்லாதத இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு நல்லதாக தெரியும் போலகுது. அளவுகள் நாங்கள் எதுக்கு சொல்கிறோம் சொல்லுங்கள்? பேட் கமெண்ட் போடாதீங்க தயவுசெய்து, யாருக்குமே பேட் கமெண்ட் போடாதீங்க. 2 ரோல் கூட எவ்வளோக்கு விற்கலாம், 1 ரோல் கூட எவ்வளோக்கு விற்கலான்னு எங்ககிட்ட கேள்வி கேட்காதீங்க. நீங்கள் பின்னுறீங்க, நீங்கள் சேல்ஸ் பண்ண போகிறீங்க, ஒயர் எவ்வளோக்கு வாங்குறீங்க, நடந்து போகிறீங்களா, இல்லை வண்டியில் போகிறீங்களா, இல்லை கொரியர் போட்டு வாங்குறீங்களா, அது உங்களுக்கு தானே தெரியும். நாங்கள் மொத்தமாக வாங்குறதுனால ஒரு 10 ரூபா குறைச்சி கூட கொடுப்போங்க. அது ஒரு கேள்வி கமெண்ட்டில் கேட்பீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இது ஒரு ரோல் கூட, சரிங்களா? இது கிஃப்ட்டுக்காக ரொம்ப அழகாக இருக்கும். இது 1.5 ரோல் 1.25 ரோல் ஆகுங்க. இது கிளாஸ் ஒயரு. இது நீளம் 21, அகலம் 9 வச்சுருப்பேன். இது கீழே இந்த 5 லைன் வர்றது மல்டி கலர்லேயும் மேலே பீடு கோர்த்து போட்டிருக்குறேன். இதுக்கு அளவு 6 அடி எடுத்துக்கோங்க. மணி கோக்கிறதுனால 5.25 எடுத்திங்கன்னா சரியாக போயிடும். மணி கோக்கிறதுல அந்த லைனில் நம்ம ஒயர் போட்டு போடுறோம் அப்படின்னாக்கா நீங்கள் 6 அடி எடுத்துக்கோங்க, அப்போ தான் சரியாகும், சரிங்களா? ஹேண்டிலுக்கு அவங்கவுங்களுக்கு தேவையான ஹேண்டிலுக்கு வச்சு ஒயர் போட்டுக்கோங்க. ஏன்னா ஹைட் ஒரு சிலர் விரும்புவீங்க, ஹைட்டு கம்மியாக விரும்புவீங்க, அந்த மாதிரி, சரிங்களா? இது 3 கூட ஒரு அளவில் இருக்கும். இதில் கொஞ்சம் மாற்றமாக போட்டிருப்பேன். இது ரவுண்ட் ஷேப்பில் போடலாம் அப்படின்றதுக்காக நான் போட்டேன், இந்த மாதிரி போட்டேன். அப்புறம் ரவுண்ட் ஷேப் வேணாம் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். இதுவும் நல்லாயிருக்கும் பாருங்கள், ஹைட்டாக தெரியும். ஹேண்டில் ரொம்ப ஹைட்டாக நல்லா தெரியும். இது ஒரு இதுவாக இருக்குது, அவ்வளோதான். இது ஒரு டிசைனாக இருக்குது பாருங்கள், இப்போ தெரியும். அது கூடையில் பார்த்தா தெரியல. கலர் இது மயில் கலருங்க. நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டாலிக் ஒயரு, இந்த ஜிகினா ஒயர் மட்டும் இதில் போடலைங்க. மெட்டாலிக் இருக்கும், கிளாஸ் இருக்கும், சன் பிராண்டில் இருக்கிற கிளாஸ் ஒயர் இருக்கும், அப்புறம் நியூ கலர்ஸ்ன்னு போட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஒயர் இருக்கும். அதனால் ஒவ்வொரு ஒயரும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும்னு நினைக்காதீங்க. காசு தான் அதிகமாக இருக்கும்,
ஒயர்ஸ் வந்து மெட்டாலிக் ஒயர் ரொம்ப நல்லாயிருக்கும், கலர்ஸ் எல்லாம் அழகாக இருக்கும். நியூ கலர்ஸ் போட்டிருக்கிறேன். கிளாஸ் ஒயரும் இருக்குங்க, கிளாஸ் ஒயர் அதுலேயும் இருக்கும். இது வந்து சன் பிராண்டில் இருக்கிற கிளாஸ் ஒயரு. இது எல்லாமே வந்து இது வந்து சன் பிராண்டுங்க. இது வந்து மெட்டாலிக் ஒயரில் இருக்கிற மயில் கலர், மயில் ப்ளூ பாருங்கள், நல்லா இருக்குது. ஒவ்வொரு ஒயர்லேயும் இருக்கிற ஒயரில் நான் போட்டிருக்குறேங்க. இது சொல்லணுன்றதுக்காக தான் நான் போட்டேன். இது என்ன டிஃப்ரெண்ட்டு, அது என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. இங்கே பாருங்கள், இந்த கூடைக்கும் இந்த கூடைக்கும் எவ்வளோ எந்த வித்தியாசமும் கிடையாது, சரிங்களா? ஒயர் வந்து ஒரே அளவு எடுத்துக்கோங்க, சரியாக போயிடும். மெட்டாலிக் ஒயரில் கலர்ஸ் அழகாக இருக்கும், மெட்டாலிக் ஒயர் நல்லாயிருக்கும். இது சாஃப்டாக இருக்கும், ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும் இந்த பேஸ்கெட்டு. இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு சிலர் எல்லாம் வந்து சாஃப்டாக இருந்தால் ஏன் இவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு கேள்வி கேட்குறீங்க பாருங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒயரில் பின்னி சேல்ஸ் பண்ணுங்க. வேலை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கு எங்கக்கிட்ட வேலை கேட்காதீங்க. இங்கே ரொம்ப வேலையாக இருக்குது எல்லாருக்கும், சரிங்களா? நாங்கள் வந்து ஒரு 10 ரூபா குறைச்சும் கொடுப்போம், 10 ரூபா அதிகமாக வைப்போம். ஒயர் ஏன் இவ்வளோ கம்மி கொடுக்குறீங்க, அவ்வளோ கம்மி கொடுக்குறீங்கன்னா எங்களுக்கு வர்றன்ட்டு நான் தரேன், சரிங்களா? இது 3 கூட ஒரு அளவு சொல்லிட்டேன். இது வந்து இது பாருங்கள், 2 ரோல் கூட மாதிரி வரும். இது வந்து நான் நியூ கலர்ஸில் இருக்கிற ஒயர் போட்டிருக்கிறேன். ரொம்ப அழகான கலர் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கலரு. பிங்க்கு வந்து ரொம்ப டார்க்காக இல்லாத, லைட்டாக இல்லாத, ஒரு மீடியமாக நல்லாயிருக்கும். ஷைனிங்காக இருக்கும் ஒயர் பாருங்கள், நல்லா திக்காகவும் இருக்கும். கிளாஸ் ஒயர் போடுற மாதிரியே இருக்குங்க, திக்காக இருக்கும் நல்லா, சரிங்களா? இதுக்கு வந்து நான் 6 அடி எடுத்துருக்குறேன், 24 நீளம் வச்சுருப்பேன், 11 அகலம் வச்சுருக்கிறேன். அப்போ வந்து கூட நல்லா ஸ்பேஸாக இருக்கும், அதுக்காக அந்த மாதிரி அகலமாக 11 வச்சுருக்கிறேன். ஹேண்டிலுக்கெல்லாம் பாருங்கள், நல்ல திக்காக நம்ம போடுற மாடலில் போட்டிருக்கிறேன். இந்த சைடில் நம்ம போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டு நான் இந்த ஹேண்டில் போட்டிருக்கிறேன். உள்ளே எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அதுக்கு தகுந்தது வச்சுட்டு தான் நான் எப்போவுமே ஹேண்டில் போடுவேங்க. மேல் ஒயர் கொடுப்பேன். இது 3 ஒயர் ஹேண்டிலு, ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் கூட. இது வந்து கட்டன் டிசைனில் போட்டிருக்கிறேன். இது நம்மக்கிட்ட இருக்கிற ஒயர்ஸில் இருக்கிற கலர்ஸ். இது வந்து பாருங்கள், இந்த ஒரு மாதிரி மெரூனை மாதிரி தெரியும் இந்த ஒயரு. இது நம்மக்கிட்ட வந்திருக்குது, இது அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட கலரு. இதுக்கு வந்து கீழே ஒரு டிசைன், மேலே ஒரு டிசைன் மாதிரி இது மல்டி கலரில் கொடுத்து போட சொன்னாங்க 2 கூட, அதனால் போட்டிருக்கிறேன். இதுக்கும் அதே அளவு தான் வச்சுருக்குறேங்க. எல்லாத்துக்கும் 6 அடி வச்சுருக்கிறேன். கூட குறைச்சல்னா ஒரு பூ நமக்கு குறைச்சும் போட்டுக்கலாம், ஒரு பூ அதிகமாக போட்டுக்கலாம். இது கட்டம் டிசைனுக்கெல்லாம் நமக்கு வந்து 24 வச்சு அதை மட்டும்தான் அந்த பேட்டர்ன் வருது, இல்லைனா வராது. எல்லாத்துக்குமே அகலம் 11 வச்சுருக்கிறேன். 11 வச்சா நல்ல ப்ராடாக நல்லா இருக்குது பாருங்கள். பேஸ்கெட் நல்லாயிருக்கும். ஹேண்டிலுக்கு நான் எப்போவுமே சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஹைட்டுக்கும் இதுக்கு உள் ஒயரு நமக்கு எவ்வளோ வைக்கிறோமோ அது மாதிரி வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. இது எல்லாமே வந்து 3 ஒயர் ஹேண்டில், 3 ஒயரில் நம்ம பின்னியிருப்பேன். உருட்டு ஹேண்டலுங்க, 3 ஒயர்னால் அந்த மாதிரி ஹேண்டல்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து உருட்டு ஹேண்டில். நான் கிட்ட காண்பிக்கிறேன் பாருங்கள். உருட்டு ஹேண்டில் 3 ஒயரில் போட்டிருக்கிறேன். ரொம்ப திக்காக நல்லா வந்திருக்குது. மேல் ஒயர் மட்டும் நான் அளவு போட்டு எடுத்தேன், 7 அடி எடுத்து போட்டிருக்கிறேன். ஒவ்வொரு ஒயரும் 3 ஒயரில் 7 அடி. இது பாருங்கள், இதுதான் மெட்டாலிக் ஒயரு. மெட்டாலிக் ஒயரில் ஆனியன் கலரில் அடுத்ததாக வர்ற வயலட்டில் வர்ற லைட் கலருங்க, சரிங்களா? இதில் வந்து ஆனியன் கலர் நிறைய கலர்ஸ் எல்லாம் கிடைக்கும். இதில் மெட்டாலிக் ஒயரில் நிறைய கலர்ஸ் கிடைக்கும். இதுக்கு என்னென்னா பாருங்கள், இதுக்கும் டிஃப்ரெண்ட் என்னென்னா ஹைட்டு பாருங்கள், கொஞ்சமாக பெருசாக வரும். ஏன் வருது அப்படின்னா, இந்த ஒயர் வந்து நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி திக்காக பட்டையாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் ஹைட்டாக வந்துருக்குது பாருங்கள். கூட எல்லாத்துக்கும் ஒரே அளவு தான், ஹைட்டும் அதே தான், அகலம் நீளம் எல்லாமே அதே தான். கொஞ்சம் பெருசாக தெரியணும் அப்படின்றவங்க மெட்டாலிக்கில் வாங்கி போடுங்க. மெட்டாலிக் ஒயரு ரேட் அதிகமாக தான் இருக்குங்க, அதனால் வந்து கூட செம்மையாக இருக்குங்க. அதிலெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். நான் அதனால தான் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ஒயர் எடுத்து நான் போட்டிருக்கிறேன், உங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக தான் நான் போட்டிருக்கிறேன். இது என்ன டிஃப்ரெண்ட்டு, இது என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு இது பதில் சொல்கிறேன் நான், சரிங்களா? இது நியூ கலர்ஸில் இருக்கிற கனகாம்பர கலர், என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து டார்க்கு பிங்க்கும் ராமர் ப்ளூவும் போட்டிருக்கிறேன். ராமர் க்ரீன் கிடையாது, ராமர் ப்ளூ, சரிங்களா? இது வந்து
அதுலேயே லைட்டாக இருக்கிற அந்த லைட் ப்ளூவில் வர்ற ஒரு மாதிரி கலர், நல்ல அழகு கலர் இது. இது வந்து கனகாம்பர கலர். ரெண்டு கூடைக்கும் வித்தியாசம் ஏன் தெரியலன்னு தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், கிட்ட காமிச்சா தெரியும். இது வந்து ராமர் ப்ளூ, இது வந்து லைட்டாக இருக்கிற நம்மக்கிட்ட இருக்கிற நியூ கலர்ஸில் இருக்கிற கலர்ஸ். இதுவும் பாருங்கள் கூட இதெல்லாம் ஒரு சைஸாக இருக்கும். பாருங்கள், இது கூடலாம் ஒரு சைஸாக இருக்கும். மெட்டாலிக்கில் போட்டது மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், இதுவாக இருக்கும். சரிங்களா? இன்னொன்று கிளாஸ் ஒயரில் போட்டிருக்கிறேன். இது பாருங்கள், கிளாஸ் ஒயரில் இருக்கிற கலர் நம்மக்கிட்ட இருக்கிறது லெமன் எல்லோவும். இது வந்து ராமர் ப்ளூவில் கிடையாது, இது மைல் ப்ளூங்க. ஷைனிங்காக இருக்கும் பாருங்கள், அந்த ஷைனிங்காக இருக்கும் பாருங்கள். இது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற கிளாஸ் ஒயரில் இருக்கிற ஒயர். கிளாஸ் ஒயர் நான் போட்டேன் பார்த்தீங்களா, அந்த ஒயர். இது ஹேண்டிலுக்கும் அதே தாங்க, 3 ஒயர் பாருங்கள். இதில் நல்லா தெரியும், கலரில் போட்டதுனால உருட்டு ஹேண்டில் 3 ஒயரில் போட்டிருக்கிறேன். நல்லா வந்திருக்குதுங்க. கூட நல்ல கனமாகவும் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே அளவு தான் வச்சுருப்பேன். என்னென்னா பேட்டர்ன் மட்டும் மாற்றிருப்பேன். 6 அடி எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக போயிடும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு ஆர்டர் கூட. இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்து நீங்களும் வாங்கிக்கலாம். இன்னும் இருக்குது கொஞ்சம் போடுறதுக்கு கொஞ்சம் வெயில்னால் கொஞ்சம் போட முடியல பேஸ்கெட்டெல்லாம். இது எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் பின்னுறோம் தெரியுங்களா? அதுக்கான ஊதியமே கிடைக்கிறது இல்லைங்க. நிஜமாக சொல்கிறேன், அதுக்கான ஊதியம் கிடையாது. அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் போயிட்டு பாருங்கள் எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு. ஏன் பின்னி இந்த மாதிரி யூடியூப்பில் போடுறவங்கக்கிட்ட நீங்கள் வந்து கோஜாடி வாங்குறீங்க சொல்லுங்கள்? அவங்களும் கையில் தானே பின்னுறாங்க. இல்லை அவங்க மட்டும் கையில் பின்னுனாங்களா? மெஷினில் பின்னுறோம். இதெல்லாம் கையில் பின்னுறதுங்க. இதுக்கு மெஷின் வரல. மெஷின் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வேலையே இருக்காது போல. பேஸ்கெட் பின்னுறதுக்கே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் பண்ணுறாங்க எல்லோரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக பாருங்கள். நான் குறைகள் சொல்கிறேன், நிறைகள் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நிஜமாக சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் எனக்கு அப்படியே ஸ்டோரேஜ் ஆகுது பாருங்கள். ஃபோனே ஹேங் ஆகிடுதுங்க. வீடியோ எடுக்கவே எனக்கு ஹேங் ஆகிட்டு ஃபோனு இந்த ஒரு 4 நாளாக ஹேங் ஆகிட்டு ரொம்ப டென்ஷனுங்க. வீடியோவே எடுக்க முடியல. ஒரு ஃபோட்டோஸ் கூட நம்ம கஸ்டமருக்கு அனுப்ப முடியல. அந்த மாதிரி ஆகிடுச்சு ஃபோன். சும்மா அது விலை கேட்குறது, ஃபோட்டோஸ் அனுப்புறது. அடுத்த சேனலில் இருக்கிற ஒரு சேனல்லேருந்து இன்னொரு சேனலுக்கு அனுப்பாதீங்க. அவங்கவுங்க சேனல்லே நிறைய பேஸ்கெட் நிறைய போட்டிருப்பாங்க, டிசைனாக. அவங்க சேனல்லே எடுத்து அவங்களுக்கே நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க ஒரு திருப்தியாக அவங்க ரேட் சொல்லி சேல்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அடுத்தது அனுப்பிச்சா அவங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்களே சொல்லுங்கள். இப்போ நான் போடுற கூட அடுத்த சேனலுக்கு நீங்கள் அனுப்பி கேட்டால் அவங்களுக்கு எப்படி தெரியும் இதனுடைய ரேட்டு? அவங்க எவ்வளோ பின்னியிருப்பாங்க? ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? அவங்கவுங்க சேனலில் இருக்கிறத அவங்கவுங்களுக்கு நம்பர் அழகாக கொடுத்துருப்பாங்க. எல்லா சேனல்லையும் அவங்கவுங்க நம்பர் கொடுப்பாங்க. வீட்டில் சொந்த பந்தங்களுக்கு கூட நம்பர் தரமாட்டாங்க. யூடியூப்பில் அவங்கவுங்க நம்பரை கொடுத்து எதுக்கு பப்ளிஷ் பண்ணுறாங்க? ஏதோ 4 கூட நீங்கள் வாங்கிக்குவீங்க, ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிப்பீங்க, சேல்ஸ் ஆகுன்றதுக்காக தான் நம்பர் கொடுக்குறாங்க. அன்வான்டாக ஃபோன் பண்ணுறதுக்காக நம்பர் கொடுக்குறோம் சொல்லுங்கள்? சும்மா கேட்டெல்லாம் போகக்கூடாது. கமெண்ட் போடுறவங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா இதெல்லாம் சொல்லிடுறோம். ரேட்டு தேவைப்படுதுங்களா? வாட்ஸ்அப் நம்பர் அழகாக இருக்குது. எல்லா சேனல்லையும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறாங்க. ஒரு மெசேஜ் போடுங்க, தேவைன்னா மட்டும் போடுங்க. தேவையில்லாத கேட்டுட்டு நீங்கள் பின்னி சேல்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ரேட் கேட்காதீங்க. நீங்கள் பின்னி சேல்ஸ் பண்ணுறவங்க தயவுசெய்து ரேட் கேட்காதீங்க. வாங்குறவங்க மட்டும் ரேட் கேளுங்க. சரிங்களா? நிறைய பேர் பார்க்குறேன் நான். பின்னி சேல்ஸ் பண்ணுறவங்க தான் கமெண்டில் ரேட் கேட்குறது. வாங்குறவங்க என்ன அழகாக தெரியுங்களா? ஒரு செகண்டில் புக் பண்ணிவிட்டு செகண்டில் காசு கட்டிட்டு செகண்டில் வாங்குறாங்க பேஸ்கெட்டு. நம்ம சொல்லாததுக்கு முன்னே அவங்க பாட்டுக்கு ஜிபே பண்ணிடுறாங்க, அட்ரஸ் சென்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் எத்தனை நாளில் பின்னி தரீங்களோ அத்தனை நாளில் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறாங்க. இந்த பேஸ்கெட் பின்னி சேல்ஸ் பண்ணுறவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. எல்லாருமே அத்தனை பேரையுமே கஷ்டப்படுத்துகிறாங்க. அது எல்லாருக்குமே இப்போ வீட்டு வேலை பார்க்குறாங்க, குழந்தைங்கிட்ட இருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது சொந்த பந்தங்கள்கிட்ட இருப்பாங்க, பேசின்னு இருப்பாங்க.
எவ்வளவோ இருக்கும். நமக்கு இருக்கிற மாதிரி தான் அடுத்தவங்களுக்கு இருக்கும்னு நினைக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் பண்ணாதீங்க தயவுசெய்து. கூட பின்னுறது ரொம்ப ஒரு மாதிரி என்னவோ சீப்பாக நினச்சிட்டு இருக்கிறீங்க எல்லாரும். ஒரு கூட பின்னுங்களாம் பார்க்கலாம், பின்னி நீங்கள் கொடுங்களாம் பார்க்கலாம், நீங்கள் சொல்கிற ரேட்டுக்கு எங்களுக்கு. அப்போ தெரியும் அதனுடைய வலி என்னன்றது. ஒரு கூட பின்னுறதுக்கு ஒரு நாள் ஆகுங்க. இந்த பெரிய கூடெல்லாம் பின்னுறதுக்கு உண்மையாகவே சொல்கிற மாதிரி ஒரு நாள் ஆகிடும். அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சொருவிட்டு ஹேண்டில் போட்டு சொருவிட்டு எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து கொஞ்சம் நேரத்தில் செய்கிற வேலை கிடையாது. இதெல்லாம் வீட்டு வேலை கூட செஞ்சிடலாம் சீக்கிரமாக. ஆனால் இந்த வேலை செய்ய முடியறதில்ல. நாம் ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்குது. அந்த மாதிரி தான் இருக்கும். பேஸ்கெட்டு ஒயர்ஸ் வாங்குறீங்க, ஒயர் எந்த இடத்துல வாங்குறீங்களோ எந்த மாதிரி ஒயருன்னு தெரியாது. அளவு சொல்கிறோன்னா இந்த மாதிரி ஒயரா, அந்த அந்த அளவு எடுத்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு மைண்ட் செட்டில் வச்சுக்கணும். ஏன் உங்கள் ஒயர் மட்டும் இந்த மாதிரி அளவு எடுத்தால் சரியாக இருக்குமா, நாங்கள் இங்கே வாங்குகிறோம், இந்த ஒயரில் எடுத்தால் சரியாக இருக்காதா அப்படின்னு கேள்வி வேறு. அது வேறு. பேஸ்கெட் பின்னுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த ஒயர் இந்த அளவில் எடுத்தால் சரியாக போகுன்றது கண்டிப்பாக தெரியும். தெரியாமல் இருக்காது. கேட்க வேண்டியதே கிடையாது. அது ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு தெரில. 2 ரோல் கூட என்ன ரேட்டுக்கு கொடுப்பீங்க? கமெண்ட்டு. என்ன ரேட்டுக்குங்க வேணும்? 100 ரூபாய்க்கு வேணுங்களா? நீங்கள் ஏங்க அந்த மாதிரி வாங்குறவங்க கமெண்ட் பண்ணுறது இல்லைங்க. வாங்குறவங்க அழகாக ஃபோனில் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு அழகாக வாங்கிக்கிறாங்க. சேல்ஸு இந்த மாதிரி கூட பின்னி யூடியூப்பில் இருக்கிறவங்க கூட யாருமே அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க கமெண்ட்டில். அடுத்த ஆளுங்கிட்ட வேணால் சொல்லி கேட்பாங்க. ஆனால் அடுத்தவங்க பின்னுறவங்க எந்த இடத்துல ஒயர் வாங்குறாங்கன்னு தெரியாது, எத்தனை ரோலில் பேஸ்கெட் பின்னுறாங்கன்னு தெரியாது, அது எப்படி இருக்கும் ஒயருன்னு தெரியாது. சன் பிராண்டில் இருக்குது, மெட்டாலிக்கில் இருக்குது, ஜிகனா ஒயர் இருக்குது, கிளாஸ் ஒயர் இருக்குது, அதிலே இன்னும் நிறைய ஸ்வஸ்திக்கு என்னென்னவோ பிராண்டட்ஸ் இருக்குது. அந்தந்த ஊரில் என்னென்ன விற்குதோ அதை பொறுத்து தான் இது பண்ணுறாங்க. இப்போ ஒரு சேனலில் வந்து ஒயர் போடுறாங்க, இந்த கூடமா இதில் போட்டிருக்கிறேன் அப்படின்னா அவங்கக்கிட்டேயோ இல்லை அதே மாதிரி வேறு இடத்துலையும் நீங்கள் மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா நீங்கள் இந்த அளவு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? இந்த அளவு எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா ஓகேவாக வரும். அதை நீங்கள் எவ்வளோக்கு விற்கணும்னு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நீங்கள் கூட பின்னுறீங்க, எங்ககிட்ட ரேட்டு கேட்குறீங்க. பயிர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய வழி தெரியும். கடைக்காருக்கு போய் எப்படி தெரியும் சொல்லுங்கள்? கடைக்கார்ட்ட வந்து ரேட்டு கேட்டால் எவ்வளவோ சொல்லுவாங்க. அவங்களுக்கு போய் என்ன தெரியும்? என்னடா பண்ணோம், மருந்து போட்டோமா அது போட்டோமான்னு எப்படி தெரியும் அவங்களுக்கு? சும்மா வாங்கி மூட்டை மூட்டையாக வாங்கி வச்சுன்னு விற்கிறாங்க. அது உழைக்கிறவங்களுக்கு தான் தெரியுங்க. பேஸ்கெட் பின்னுறவங்க அத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இது வந்து உட்காந்துனே வேலை செய்கிறதுனால எல்லாருக்கும் உடம்பு நிறைய ப்ராப்ளம் கொடுக்கும். கண்டிப்பாக கொடுக்கும், கொடுக்காமல் இருக்காது. எல்லோரும் கீழே உட்காந்து தான் பின்னுறாங்க. ஹைட்டில் உட்காந்து யாரும் பின்னுறதே கிடையாது. கூட பின்னுனாங்கன்னா சும்மா ஒரு லைன் 2 லைன் போட முடியும். அது சரிவின்னு போகும். அந்த கூடையும் உயரம் எப்படி போடுவாங்க? அழகாக கீழே உட்காந்து போட்டால் மட்டும்தான் அதை போட முடியும். புரிஞ்சுக்கோங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்கின்னு இந்த பேஸ்கெட் வாங்குறவங்க இது வந்து எவ்வளோ நாள் நாம் இருக்கிறோமோ இல்லையோ பேஸ்கெட்டெல்லாம் இருக்கும். அதை வந்து இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு கூட சொல்கிறாங்க, ஒரு 120 ரூபா 150 ரூபாய்க்கு சொல்கிறாங்கன்னா அதை வாங்கிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அந்த வாங்காத பேசுகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ரொம்ப மாதிரி கஷ்டமாக இருக்குதுங்க. இந்த ஃபோன் எனக்கு ஹேங் ஆகிட்டு ரொம்ப ப்ராப்ளம். இது 2வது ஃபோன். இதில் வர்ற வருமானமே சோறுக்கு கூட கிடையாது ஆகிடும். ஆனால் வந்து ஃபோன் மட்டும் வாங்கிடணும். அப்போ தாங்க நாங்கள் வீடியோ போட முடியும். இப்போ தெளிவாக இல்லைன்னா வீடியோ போட்டால் நீங்கள் பார்ப்பீங்களா? எல்லாத்துக்கும் சொல்கிறீங்களேன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு மெசேஜ் போடுறீங்க, 2 மெசேஜில் முடிஞ்சிடணும். 1000 மெசேஜ் 1000 ஃபோட்டோஸ் எப்படி அது ஃபோன் ஹேங் ஆகாதா? நான் நல்லா தெளிவாக சொல்கிறேன். ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் யாராவது மெசேஜ் போட்டிங்கன்னா தெளிவாக ஒரே ஒரு மெசேஜில் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அதுக்கு 10 கொஸ்டின் கேட்குறீங்க, கமெண்ட்டில் கேட்குறீங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல எனக்கு. யார் மேலே? எங்கள் மேலே நாங்கள் கோவப்பட்டுக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. இப்போ இதெல்லாம் ஒரு ஆர்டரு. இன்னும் வந்து பூசணிக்காய் கூட ஆர்டரு இருக்குது. சின்ன கூட ஆர்டரு அப்படியே இருக்குதுங்க. இன்னும் ஃபினிஷ் பண்ணவே இல்லை.
அது வேறு செய்யணும். இது வந்து ரொம்ப சீக்கிரமாக வேணுன்றதுக்கு இது வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கிற ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இது ரெடி பண்ணுகிறேன். இன்னும் வந்து இதோடு சேர்ந்து பூசணிக்காய் கூடயும் ரெடி ஆகுதுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.